சென்னையை அடுத்துள்ள போரூர் ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் உலக செவிலியர் மாநாடு துவங்கியது. 3 நாள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் செவிலியர் பணிகளில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமான செவிலியர்கள் கலந்து கொண்டு தங்கள் நாடுகளில் உள்ள செவிலியர் நடைமுறை தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொண்டனர். புதிய கண்டுபிடிப்பை நோயாளிகளுக்கு பயன்படுத்துவது குறித்து செவிலியர்கள் அறிந்து கொள்ள இந்த மாநாடு உதவிகரமாக இருந்தது. டெக்னாலஜிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இன் நர்சிங் அப்படிங்கிற தலைப்பில் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நர்சிங் துறையில் புதியதான ஒரு டெக்னாலஜி வந்து இருந்தால் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஊரிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ அதை பயன்படுத்தலாம். என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் கூட ஒரு ஹியூமன் டச், அதாவது டெண்டர் லவ்விங் கேர் என்பது மிக 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 முக்கியம். இந்த மாநாடு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று செவிலியர் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தெரிவித்தனர். நர்சிங் கேர், நர்சிங் டயக்னோசிஸ் எப்படி இருக்குது எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அதிலிருந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத நாங்கள் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறோம். நாங்கள் நாளைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் எங்கே போனாலும் அவங்களோட எப்படி இருக்குது நர்சிங் கேருங்கிறத பற்றி நான் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. மகப்பேறு துவங்கி மகத்தான மருத்துவ பணியில் செவிலியர்களின் சேவை மிக முக்கியமானது. இவர்களை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்களும் இன்றைய காலகட்டத்தில் அத்தியாவசியமானது. மருந்து மாத்திரைகளை விட செவிலியர்களின் பணியே சிறந்த மருந்து.